ஆரணியில் மீண்டும் தலை தூக்கும் லாட்டரி காட்டன் சூதாட்டத்தால் ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பகிரங்கமாக அரங்கேறி வரும் காட்டன் சூதாட்டம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுமா? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி என்றாலே பட்டுக்கும் அரிசிக்கும் பெயர் பெற்ற ஊராக விளங்கி வருகிறது. ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு 2ஆம் நம்பர் மற்றும் 3ஆம் நம்பர் காட்டன் சூதாட்டம் ஆரணி டவுன் முழுவதும் களைகட்டி வருகிறது. இதில் தடை செய்யப்பட்ட லாட்டரி மாஃபியாக்களின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. 2ஆம் நம்பர் காட்டனில் ரூபாய்க்கு 70 ரூபாயும் 3ஆம் நம்பர் காட்டனில் அதிகபட்சமாக ஒரு டோக்கனுக்கு 32,000 ரூபாய் வரையும் வழங்கப்பட்டு வருவதாக ஆசை வார்த்தை கூறி கூலி தொழிலாளர்கள் பலரையும் சூதாட்டத்தில் ஈடுபட வைக்கின்றனர். இதில் ஈர்க்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள் பலரும் அன்றாடம் சம்பாதிக்கும் கூலி பணத்தை கட்டி இழந்து தவிக்கின்றனர். நாளுக்கு நாள் இந்த புதைகுழியில் விழுந்து பணத்தை இழப்போர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பணத்தை இழந்த பலரும் கடன் வாங்கி சூதாடி மேலும் மேலும் கடனாளியாகி ஊரை விட்டு ஓடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். சில தொழிலாளிகள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் அரங்கேறி உள்ளது. இந்த சூழலில் கடந்த ஆண்டு பொறுப்பேற்ற ஐஜி அஸ்ராக்கர் தடை செய்யப்பட்ட லாட்டரி, காட்டன் சூதாட்டம், கஞ்சா உள்ளிட்டவற்றை அடியோடு ஒழிக்க போர்க்கால நடவடிக்கையில் இறங்கினார். அவற்றுக்கு உடந்தையாக இருக்கும் காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். இதனால் கடந்த ஒரு வருடமாக காட்டன் சூதாட்டம், கஞ்சா விற்பனை, லாட்டரி விற்பனை போன்றவை நடைபெறாமல் இருந்து வந்தது. இந்த சூழலில் ஒரு சில கும்பல் வாட்ஸ்அப் குரூப்பில் தனியாக குரூப் அமைத்து மறைமுகமாக சூதாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். அப்படியே படிப்படியாக அனைத்து வகையான சூதாட்டங்களும் மீண்டும் கடைகட்ட ஆரம்பித்துள்ளன. ஆரணி டவுன் பகுதியில் பல இடங்களில் மீண்டும் பகிரங்கமாக லாட்டரி விற்பனை, 2ஆம் நம்பர் காட்டன் சூதாட்டம், 3ஆம் நம்பர் சூதாட்டம் என படு ஜோராக நடைபெற ஆரம்பித்துள்ளது. இதனால் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைக்கும் நபர்கள் பணத்தை இழந்து வாழ்வாதாரத்தை தொலைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றனர். தற்பொழுது ஆரணி டவுன் பகுதியில் தடை செய்யப்பட்ட 3ஆம் நம்பர் காட்டன் சூதாட்டத்திற்கு நம்பர் எழுதும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் துரித நடவடிக்கை மேற்கொண்டு காட்டன் சூதாட்டத்தை அடியோடு ஒழிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் பலரும் வலியுறுத்தியுள்ளனர்.